என்ன கையில அங்க தள்ளி போய் உட்கார்ந்திருக்க? காரணமாதான் ஏதோ ஃபிஷிங். என்ன யோசிக்க? ஒண்ணுலயே சாப்பிட்டியா? அம்மா என் கூட தானே இருந்து சாப்பிட்ட. அப்ப நான் சாப்பிட்டதை நீ பாக்கலையாமோ? வாய் ஓராய் போச்சு. ஏன் கையில நீ கேட்டதுக்கு தானே நான் பதில் சொன்னேன். நான் கேட்டதுக்கு ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லி இருந்திருக்கணும். உன் தானே நான் இருந்து சாப்பிட்டேன். அப்படியாங்க? ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னத்தையும் மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கா. ஜாக்கிரதையா இருடா ராமகிருஷ்ணா. எதையும் வாய் கொடுத்து மாட்டிக்காத. என்ன? ஒண்ணுல கையில ஏங்க தூரமாவே இருக்க? இங்க வா. வரலாம் வரலாம். சரி சொல்லு. என்ன சொல்லணும்? நீதான் ஏதோ பேச போற மாதிரியே இருந்த. அதான் என்னன்னு கேட்டேன். அப்ப உனக்கு எல்லாம் தெரியும். உன்னை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தானே? என்னத்தை தெரிஞ்சு வச்ச? ஆரம்பிக்க போறா. என்னத்தை நான் தெரிஞ்சு வைக்கல. சும்மா ராமகிருஷ்ணா அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வைப்பட்டி வேணும்னு. ஏன் இப்ப என்கிட்ட சொல்ற? நீ அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? நான் இப்ப அப்படி நினைச்சேன். நீ தானே பிறகு வைப்பட்டி வேணும்னு ஆசைப்பட்டிருக்க. கையில எதனால நேரடியா சொல்லு. இப்படி சுத்தி வளைச்சு பேசினாலும் எனக்கு புரியாது. நான் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. அப்ப நீ புத்திசாலியா இருக்கணும்னு தான் படிச்ச பொண்ண பாத்தியோ? அம்மா அதான படிச்ச பொண்ண பாத்திருக்கேன். உன்னை பாத்திருக்கேன். என்ன சொல்லல? என்னச்சு கையில? யார் என்ன சொன்னா? வலிக்கு வந்துட்ட பாத்தியா? என்ன வலிக்கு வந்துட்டேன்? நான் வேண்டாம்னு சொல்லிருக்கேன். ஜெனி வேணும்னு கேட்டிருக்கேன். யார்கிட்ட சொன்னேன்? கௌதம் கிட்ட சொன்னியாமா? சொன்னியாமாவா? சக்தி போட்டு விட்டான்னு நினைக்கேன். அதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாலே உங்க 2 பேருக்கு நேரம் சரியில்லைன்னு அப்பவே சொன்னா. அதான் என் நேரம் சரியில்லாம ஆக்கிட்டா. அட சண்டாளி, உனக்கு அப்பத்த வரணும்னு நினைச்சேன். நீ எனக்கே உழைச்சிட்டியே. நான் அப்படி எதுவும் சொல்லலையே கையில. யார் சொன்ன உனக்கு? அதெல்லாம் யாருன்னு என்னால சொல்ல முடியாது. சரி கையில, எனக்கு யாருன்னே தெரிய வேண்டாம். அப்படி இப்படி எல்லாம் பேசிருக்க. கையில உன்கிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்க தப்பா சொல்ல மாட்டாங்க. யாரும் அவங்க? எது கேட்கற அடிக்கடி? யாரும் தெரிஞ்சுக்கலாம் தான். தெரிஞ்சதுனா போதும். நீ சொன்னியா இல்லையா? நான் சொல்லல, கௌதம் தான் சொன்னான். அவங்களே மறந்தா கூட நீ மறக்க மாட்ட போல. யார் சொன்னா? அவன் ஞாபகம் வச்சிருக்கான். அதெல்லாம் கிடையாது. நீதான் அவளை மனசுல வச்சிருக்க. எப்படி சொல்றது? இனி மூட்டை கட்டி பைக்ல இருந்து கீழே உருட்டி விட்டுட்டு அவளை கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிருக்க. அவளேதான் இந்த வேலையை பார்த்தது. பாத்துக்கிட்டு நீ நான் அப்படிலாம் நினைக்கல கையில. கௌதம் வேண்டாம் சொல்லிருக்காங்க. வேற அவளை பாத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனாலும் நீல ஜெனி மேல தான் கேட்கமா இருக்க. நல்ல பொண்ணு என்ன கையில. ஓஹோ, என்கிட்ட நீ அவளை பத்தி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு. இதுக்கெல்லாம் எதுக்கடி தைரியம் வேணும்? அவன் என் தங்கச்சி. என்ன சொல்ற ராமகிருஷ்ணா? சும்மா 2 பேரும் கலைச்சிட்டு இருந்தா சக்தி கிட்ட. என்ன பேச மாட்டீங்கல்ல, அதனாலதான். நீ சாக்கெடுக்கு போனவா, அதுக்கப்புறம் வரலையாமா? ஆமா, அவங்க கேட்பாங்க. அதுக்காக சாக்கெடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவானா? சும்மா கொடுத்துருக்க வேண்டியதானே. கட்டிக்க போற வந்தானே. நீ எதுக்கு போனே? அவன் அடிச்சிட கூடாதுன்னு தான் போனேன். அவங்க கட்டிக்க போறவா தானே? அவளை அடிச்சு போறாங்க. நான் கேட்ட கேள்வியை என்கிட்ட நீ திருப்பி கேட்கறேன்னு. ஆமா, பிறகு நேத்து பேசணும்ல. அப்படி ஏன் அவங்க அவளை அடிக்க போறாங்க? பேச மாட்டீங்கல்ல, அடிக்கணும் தான் இருந்திருக்கோம். வட்டி முதலமா கொடுக்கணும் இருந்திருக்கோம். ஐயோ, என் கையில தலையில அடிச்சுடுதே. பெருமை ராமகிருஷ்ணா, இப்படி டியூப்லைட்டா இருக்கு. இதுக்கு கால் வைக்கணுங்கிறது ஏன் பெண்ணாய் போச்சு? அவங்க அவளை அடிச்சு பேச வைப்பாங்க. அவங்க வேற ஏதாவது கொடுத்து பேச வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. நீ நடுவுல புரிஞ்சியாமோ? என்ன முத்து கொடுத்து பேச வச்சிருப்பாங்க. நீ நடுவுல போய் கெடுத்துட்டியே. ஐயோ, இது எனக்கு தெரியாம போச்சே. அப்படியே அவன் எப்படி என் தங்கச்சிக்கு முத்து கொடுக்கணும்னு நினைப்பான்? அதுவும் இப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடியே. நல்லா இருக்கு ராமகிருஷ்ணா கேட்க. காதலிக்கிறவங்க இப்ப என்னலாமோ பண்றாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு முத்து கொடுக்க போனதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற. கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நல்ல அண்ணன், அண்ணனால இப்படிதான் போல. நல்லவேளை எனக்கு அண்ணன் இல்ல. இருந்திருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? என் கையில பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டு போடா. வாசல் எல்லாம் பூட்டிக் கொண்டாயே, நான் முத்தச்சாவி போட்டு திறப்பே. என்ன கையில பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டு ஐ லவ் யூ கையில. ஐ லவ் யூங்க. ஆஹா, என்ன அழகா இருக்கு கேட்கும்போது. இப்படியே கூப்பிடு கையில, நல்லா இருக்கு. நல்லதா இருக்கும். அடிக்கடி கூப்பிடுனே. ஆஹா, சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா. லைட் ஆஃப் பண்ணவா? சரிங்க. ஐயோ, கொல்றாளே. சிரிப்புமா கொல்ற கையில.